வணக்கம். கச்சத்தீவு பிரச்சனை. இந்த கச்சத்தீவு பிரச்சனை பல பேருக்கு தெரியாது. இந்த கச்சத்தீவு எங்க இருக்குன்னா தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல தான் இருக்கு. இது பல வருஷமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு கீழே தான் இருக்கு. ஆனா 1974 என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டதுனால இந்தியன் கவர்மெண்ட், அப்ப இருந்த இந்தியன் கவர்மெண்ட், இந்திரா காந்தி கீழே இருந்த இந்தியன் கவர்மெண்ட் அது ஸ்ரீலங்காவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஒரு நிபந்தனையோட தான் அது எழுதி கொடுத்தாங்க. என்னன்னா தமிழ்நாடு மீனவர்கள் அங்கு சென்று மீன் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை தான். ஆனா 1976 ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணாங்க. இங்க தமிழ்நாடு மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே இந்திரா காந்தி அரசு கொடுக்கல. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு ஈடுபட வச்சது. என்னன்னா 1974 அது கொடுத்தப்போ பார்லிமெண்ட்ல இதுக்கான ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு நாட்டோடைய இடத்த அவங்க கொடுக்கும் பொழுது வேற ஒரு நாட்டுக்கு பார்லிமெண்ட்ல எல்லாருடைய கருத்தை கேட்டுட்டு தான் அவங்க கொடுக்கணும். ஆனா இந்திரா காந்தி அரசு அதை கொடுக்கல. இதே மாதிரி தான் 1958 இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு நிலத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சு இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல ஆர்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நிலம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்பி வந்தது. இப்போ 2008 என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இதுக்கு ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அது இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அதுக்கான தீர்ப்பு இன்னும் வரவே இல்லை. இப்போ ரீசெண்டா அந்த கச்சத்தீவு பிரச்சனை மறுபடியும் தலைவங்கி இருக்கு. ஸ்ரீலங்கன் பார்லிமெண்ட்ல அந்த பிரசிடென்ட் பேசுறாரு, கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி இப்ப ஏன் அதை பத்தி பேசுறாங்கன்னா போன மாசம் தாவேகா நடத்திய மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச், கச்சத்தீவு எங்களுக்கு ரிட்டர்ன் வேணும், அதை எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு விஜய் அவர்கள் கேட்ட கோரிக்கையினால இப்போ அங்க எதிரொலிச்சிருக்கு. இத்தனை வருஷமா அந்த கச்சத்தீவை கண்டுக்காத ஒரு பிரசிடென்ட் இப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா விஜய் அவர்கள் தான். ஒரு மிகப்பெரிய லீடர் இதை பத்தி பேசியிருக்காருன்னும் போது அவங்களுக்கும் அதுக்கான ஒரு பயம் ஒன்று வர ஆரம்பிச்சிருச்சு. கச்சத்தீவுனால என்ன பிரச்சனைனா மீனவர்கள் பல பேர், தமிழக மீனவர்கள் பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அவங்களோட படகுகள் அபகரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா ஒண்ணு கச்சத்தீவு நம்ம கிட்ட வரணும், இல்லையா மீனவர்கள் அங்க மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டா நம்ம கேட்கிறோம், இதை எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் கேட்டிருக்காங்க. மக்களாகிய நாமளும் கேட்போம். கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு நிலம் தான். அதை யாரும் எடுத்துக்க முடியாது. நம்ம கிட்ட கேட்காம கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் இப்ப நம்ம திரும்பி கேட்கிறோம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம்.